Hey all, welcome back to my channel. இன்றைக்கி ஒரு டின்னர் vlog. நேற்று வெனஸ்டே நைட் அன்றைக்கி என்ன டின்னர் பண்ணியிருந்தேன்னு தான் பார்க்க போகிறோம். சோயா சங்க் இருக்கு இல்லையா, மீல் மேக்கர் போட்டு ஒரு கறி மாதிரி செஞ்சுருந்தேன். அந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான கிரேவி மாதிரி தான். அதுக்கு தேவையானதுலாம் ரெண்டு ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம் ஒன்று அதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி பியூரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ மாவும் பிசைஞ்சு நான் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம கிரேவி பண்ணலாம். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ரிச் கிரேவி மாதிரி தான் இருக்கும். நான் இன்றைக்கி பீட்ரூட் அல்வா பண்ணும்போது பாதி கோவா வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை இன்றைக்கி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். லைக் ஷாய் பன்னீர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கிரேவி. அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வித் சோயா ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கடாயில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் ஆயில், அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஷாய் ஜீரா சேர்த்துருக்கேன். நான் நார்மல் ஜீரா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஷாய் ஜீரா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட வாசனை. அது கூட வந்து பிரியாணி இலை 2 சேர்த்துட்டு பொடியாக நறுக்குனா 2 மீடியம் சைஸ் ஆனியன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கணும். சப்ஜியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, 2 மீடியம் சைஸ் தக்காளி, அது கூட 2 பச்சை மிளகா, அப்புறம் 4 முந்திரி அதை அரைச்சிருப்போம், அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி கேப்சிகம் நம்ம நறுக்கியிருப்போம், அதை போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். கேப்சிகம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பியூரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி பியூரி, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் போட்டு உடனே நீங்கள் பியூரே ஆட் பண்ணிவிடுங்க. கேப்சிகம் ரொம்ப நேரம் வதங்கணும், இல்லை குக் ஆக டைம் எடுக்கும்லாம் இல்லை. இது ஃபுல்லாக கிரேவி முடிஞ்சு வரதுக்குள்ளே கேப்சிகம் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டு நம்ம இந்த தக்காளி ஊற்றிருக்கோம் இல்லையா, இதோட கலர் மாறுற வரைக்கும் குக் பண்ணுங்கள். அது கொஞ்சம் கலர் நிறம் மாறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம ட்ரை மசாலா பவுடர், ரொட்டீன் மசாலா பவுடர் லைக் மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட மிளகாய்த்தூளை விட அப்படிங்கிற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ரோஸ்டட் ஜீரா பவுடர், கரம் மசாலா நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துறேன், லாஸ்ட்டாக சேர்க்குறதில்ல. இந்த ஸ்டேஜ்லேயே கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ரோஸ்டட் ஜீரா பவுடர் அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. லைக் அது எவ்வளோ நேரம் வதங்கணுன்னா அதில் இருக்க அந்த ஆயில் கீ கண்டென்ட் வந்து பிரிஞ்சு வரணும். நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதால சீக்கிரமே சுண்டிடும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா பரட்டிக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விடும். சைட்லலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது நெய் கண்டென்ட்லாம் வெளியே விடும். அது வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மசாலா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோயா சங்கி ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம். சோயா சங்கி ப்ராசஸ் பண்ணுறேன்னா மீல் மேக்கரை நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஊறிடும். அதை பிழிஞ்சு அதை சேர்த்து ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேவி கொதிக்கும் போது சோயாவும் கொஞ்சம் தண்ணி அப்சார்ப் பண்ணும், ப்ளஸ் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் டக்குன்னு திக்னஸும் கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக நல்லா கிரேவி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த கோயா வச்சுருப்போம் இல்லையா, கோவா அன்ஸ்வீட்டன்டு கோவா, இது நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பீட்ரூட் அல்வா பண்ணும்போது ஷார்ட்கட் பண்ணுறதுக்கு அன்ஸ்வீட்டன்ட் கோவா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அதோட 200 கிராம்ஸ் பேக்கில் 100 கிராம் நான் வந்து அந்த அல்வா ஸ்வீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு 100 கிராம் இருக்கும், அது நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக ஷாய் பன்னீர் இல்லை ஷாய் மஷ்ரூம் இதெல்லாம் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட அதே கிரேவி தான், அதே மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. நம்ம இந்த மாதிரி கோவாவை தான் யூஸ் பண்ணும். ஹெவி க்ரீம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டோர் பாட் க்ரீம் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை விட இதோட டேஸ்ட் வேறு, ஹெவி க்ரீம் சேர்க்கும் போது டேஸ்ட் வேறு. கோவா சேர்த்தா தான் இந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் ஹீட்டோட காண்டாக்டுக்கு வந்த உடனே நீங்கள் கலரை அது கண்டிப்பாக டிசால்வ் ஆகிடும். கடைசியாக அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் கசூரி மேத்தி அண்ட் 1 டீஸ்பூன் சுகர் நான் சேர்த்துருக்கேன். அண்ட் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான், கிரேவி சூப்பராக ரெடி. சுகர் வந்து ஒரு எல்லா ஃப்ளேவரையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்வீட்டன் பண்ணாது. அவ்வளோதான், கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். லைக் ரொம்ப ரிச் கிரேவி மாதிரி இருக்கும். வெரி பர்ஃபெக்ட் ஃபார்
எப்படி சொல்கிறது, ஃபார் கெஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணணும், ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே கிரேவி வந்து நீங்கள் சோயா சங்கியை வந்து இது அதுக்கு பதிலாக வந்து பன்னீர் இல்லை மஷ்ரூம் வச்சு கூட பண்ணலாம். மஷ்ரூம் வச்சு பண்ணும்போது ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரும். நான் நெக்ஸ்ட் அந்த கிரேவி பண்ணும்போது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். அண்டு அதுக்கப்புறம் புல்கா இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். லைக் ஹெவி கிரேவியோட புல்கா தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நார்மல் பராட்டா இல்லை சப்பாத்தி மாதிரி போடாமல், ஆயில் போடாமல் புல்கா தான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மோர் டின்னர் விலாக்ஸ் அண்ட் சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி, இட்லி, தோசைலாம் கூட ஷேர் பண்ணுவேன். அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.